ஓம் வம் வாராகி நமோ நமக. இறை அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகை மாத கடைசி வார திங்கட்கிழமை அன்று சிவனுக்கே உரித்தான சோம விரதத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சோம விரதமும் நம்ம இல்லையே அப்படின்னு நினச்சி கவலைப்படுறவங்க கவலைப்பட வேணாம். இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் சோம விரதம் இருந்த பலனை இந்த கடைசி வார விரதம் திங்கட்கிழமை இருக்கிற இந்த விரதம் நம்மளுக்கு பெற்றுத்தரும். சிவனோட அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அதை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்னைக்கு முழு உபவாசமாக இருந்து சிவனை வழிபடலாம். அப்படி என்னால் முழு உபவாசமாக இருக்க முடியாது, எங்களுக்கு நாங்கள் மாத்திரை இதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பழங்களை எடுத்துக்கலாம், தண்ணி ஆகாரமாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு 2 வேளை உபவாசமாக இருந்து மாலை நேரத்தில் 4 to 6 மணி அளவில் சிவனை வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை நாங்கள் வேலைக்கு போகிறோம், இதெல்லாம் எங்களால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எளிமையானது பார்த்திங்கன்னா 3 தீபம் சிவனுக்கு ஏற்றுறதுல சிறப்பு இருக்குது. அது எப்படி ஏற்றணுன்னா, ஒரு தட்டில் பச்சரிசி நிரப்பி அதில் ருத்ராட்சம், ஒரு அகல் விளக்கில் ஒரு ருத்ராட்சம் போட்டு நெய் விட்டு திரி வச்சு தீபம் ஏற்றி அதில் சிவனை எழுந்தருள செஞ்சு வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லை ருத்ராட்சம் கிடைக்கல அப்படின்றவங்க வில்வம் இலையை பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அதுவும் இல்லை அப்படின்றவங்க வெறும் தட்டிலேயே பச்சரிசி நிரப்பி அதில் நெய் ஊற்றி திரி போட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு கிழக்கு பார்த்து வச்சுட்டு சிவன்கிட்ட நம்ம மனசில் என்ன ஒரு வேண்டுதல் இருந்தாலும் பிரார்த்தனை இருந்தாலும் சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதன் மூலமாக குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தைகள் படிப்பு, ஆரோக்கியம், தீராத நோய்கள், கடன் சுமை, செல்வ வரவு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம மனம் உருகி வேண்டுறப்ப சிவன் கண்டிப்பாக அருள் புரிவார். நம்ம இப்போது இந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு 27 முறை இல்லைன்னா 108 முறை ஓம் சிவாய நமக அப்படின்னு அந்த மந்திரம் சொல்லி சிவனை பாராயணம் பண்ணணும். 4 to 6 மணி வரைக்கும் இந்த தீபம் எரியட்டும். அதுக்கப்புறம் இந்த தீபத்தை குளிர் வச்சுருங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் வழிபாடு செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் கண்டிப்பாக இருக்கும். சிவனோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.